ஜெய்பீம். கோகுல் ராஜா ஆணவ கொலை வழக்குல வாழ்நாள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஏவன் குற்றவாளியான யுவராஜ் வந்து அவருடைய மகளோட ஃபங்க்ஷனுக்காக நேற்று பரோல்ல வெளில வந்திருக்காரு. அவர் பரோல்ல வெளில வந்ததை அவருடைய சமுதாயம் வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஒரு கொலை வழக்குல ஏவன் குற்றவாளியா நிரூபிக்கப்பட்டவர் தான் யுவராஜ். கோகுல் ராஜா அப்படிங்கிற ஒரு தலித் இளைஞர் வந்து அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சதுக்காக அவரை கும்பலோட தூக்கிட்டு போய் அவருடைய நாக்கை அறுத்து அவருடைய கழுத்தை அறுபட்டு ரயில்வே தண்டவாளத்துல யுவராஜும் அவர் தலைமையிலான சாதி வெறியர்களும் போட்டிருந்தாங்க. நன்னடத்தை அப்படிங்கிற பெயர்ல பரோல் வழங்கிய நீதிமன்றம் இதுக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காத அரசு சாதிய குற்றவாளியை தூக்கி வச்சு கொண்டாடும் சாதி வெறியர்கள் என்ன மாதிரியான ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? சாதி வெறியால கோகுல் ராஜை சிதைத்து சின்னாபின்னமாக்கிய ஒரு கேவலமான ஜந்துவுக்கு எப்படி இவங்களால ஃபயர் விட முடியுது? சாதி அப்படிங்கிற ஒரே காரணம் தானா? சமீபத்துல தலித் மாணவன் மீது நடத்திய தாக்குதலா இருக்கட்டும், வீடு புகுந்து சின்னதுரை அப்படிங்கிற மாணவனை வெட்டின சம்பவமா இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டம்ல தலித் அப்படிங்கிற மாணவன் மீது நடந்த வன்முறை சம்பவமா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டுல தலித்துகளுக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஏவன் யுவராஜ் மாதிரியான ஆட்களும் சாதி வெறியர்களும் சாதி மட்டும்தான் காரணமா இருக்கு. வெளியில தலகாட்டவே வெக்கப்பட வேண்டிய ஏவன் யுவராஜ் போன்ற சாதி வெறியர்கள்லாம் ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி சுத்துறதெல்லாம் அருவருப்பின் உச்சம். கொண்டாட்டம்லாம் போதும், ஜெயிலுக்குள்ள திரும்ப எப்ப போறீங்க ஏவன் யுவராஜ் அவர்களே?